புதிதாக மணமுடித்த தம்பதியர் திடீரென்று அவர்கள் பங்கு தந்தையிடம் வந்து, நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும், எங்களால் வாழவே முடியாது என்று பங்கு தந்தையிடம் அந்த தம்பதியர் சொன்னார். அப்பொழுது பங்கு தந்தை அவருடைய அந்த எல்லாற்றையும் விசாரணை செய்கின்றார். என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பிரிந்து வாழ்வதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை, எனவே நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இல்லை ஃபாதர், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டோம், நீதிமன்றத்தில் லீகலாக எல்லாவற்றையும் வாங்கிவிட்டோம், ஆனால் நமது திருச்சபையிடமிருந்து எங்களுக்கு இன்னும் உத்தரவு வரவில்லை. அதை ட்ரைபுனல் என்று நாம் சொல்கிறோம், திருமண நீதிமன்றம் நமது திருச்சபைக்கென்று நாம் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் வைத்திருக்கின்றோம். எனவே அங்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். ஆனால் காலம் தாமதம் ஆகி கொண்டே இருக்கிறது. பல ஆண்டுகள் நாங்கள் எங்களை பிரித்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் திருச்சபையிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் முடித்து விட்டோம். ஆனால் திருச்சபை இன்னும் எங்களுக்கு அந்த உத்தரவை வழங்கவில்லை என்று சொல். பிரியமான சகோதர சகோதரி, காலம் தாழ்த்துவது எதற்காக என்று சொன்னால், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். வாழ்வு முக்கியம், உறவு முக்கியம். ஏனென்று சொன்னால், மூவொரு கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். உறவுக்கு அடித்தளமாக இருப்பது மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அவரது குற்றத்தை ஃபஸ்ட்டு படிநிலை தனியாக சென்று சொல்லும். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், எப்படி குப்பையை மற்ற இடத்துல கொட்டுறோமோ அந்த மாதிரி கொட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதனால தான் குப்பையை மட்டும் கண்ட இடத்துல கொட்டக்கூடாது, நம்ம குடும்ப பிரச்சனையை மற்ற இடத்துல கொட்டக்கூடாது. எனவே முதலில் தனியாக அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த படிநிலை 3 அல்லது நமது குடும்பத்தாரோடு உறவுகள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள், அனுபவமிக்கவர்கள் இருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அவர்களை வைத்து அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வாழ்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும். அங்கு அதுவும் இல்லை என்று சொன்னால் திருச்சபையிடம் நாம் செல்ல வேண்டும். இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு படிநிலை. பிரியமான சகோதரர், ஏன் இந்த படிநிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும்? இங்கே வாழ்வு முக்கியம், உறவு முக்கியம், குடும்பம் முக்கியம். எனவே அந்த வாழ்வும் உறவும் குடும்பம் மூவொரு கடவுள் அந்த உறவுக்கு மேல்வரி சட்டமாக இருக்கின்றார்கள். எனவே இங்கு மன்னிப்பு கேட்பதற்கு முதலில் ஒருவருக்கு தைரியம் வேண்டும். நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி ஒருவர் தன் தவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த தவற்றிற்கு மன்னிப்பை கேட்பதற்கு ஒருவருக்கு முதலில் மன தைரியம் வேண்டும். எனவே அந்த தவற்றை அல்லது மன்னிக்க முடியாத குற்றத்தை மன்னிப்பதற்கு ஒருவருக்கு பலம் வேண்டும். இவை இரண்டும் இருந்தால்தான் அங்கே உறவு தொடரும், அந்த வாழ்வு அற்புதமான ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இங்கு பிரிவு அல்லது அழிவு என்பது இல்லை, மாறாக நாம் உறவுக்கு அடித்தளமாக இருக்கின்ற அந்த மூவொரு கடவுள் ஒரு குடும்பத்திற்கு அடித்தளமாக இருக்கின்றார்கள், வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கின்றார்கள், புரிதலுக்கும் ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் பகிர்தலுக்கும் அவர்கள் அடித்தளமாக இருக்கின்றார்கள். எனவே மூவொரு கடவுளை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கக்கூடிய நாம் வாழ்வுக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம்.